நான் உன்கிட்ட என்னன்னு சொல்றது? யூனோ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட புருஷனோட சுகம் என்னங்கறது இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்ல. ஆகாஷ் என்னோட மனச சந்தோஷமா தான் வச்சுக்கிறாரு. அவர் என்னோட மனசையும் உடம்பையும் சந்தோஷமா வச்சுக்க போற நாள் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. சரி, அதெல்லாம் விடு. நீ உன்னை பத்தி சொல்லு. உன்னோட புருஷன் ஹேண்ட்ஸம் ஆச்சே, நல்ல உயரமானவரு. அழகாவும் உயரமாவும் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் பாக்குறதுக்கு தான் ஹேண்ட்ஸம். மத்தபடி அவராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. அவர் என்ன எதுவும் பண்ண மாட்டேங்கிறாருடி. எனக்கும் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவ? இந்த ஃபீலிங்க நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தான் எனக்கும் புரிய மாட்டேங்குதுடி. நான் உன்னை கேட்கவா? நான் உனக்கு எப்படி இருக்கேன் பாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு நீ ரொம்ப செக்ஸியா இருப்ப. அப்புறம் நீ ஏற்கனவே ஹாட். நான் என்னன்னு சொல்றது? சரி கேளு, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாமா? இப்ப என்ன பண்றது? ரெண்டு பேரோட புருஷனுங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியாதப்ப நம்ம ரெண்டு பேரும் தான் ஏதாவது செஞ்சாகணும். சரி வா போலாம். நீ என்னோட சுகம், நான் உன்னோட சுகம். நீ என்ன சொல்ற? என்ன அண்ணே, வாங்க உட்காரு. என்னாச்சு விக்கி? உட்காருங்க அண்ணே. நீ எதுக்காக இவ்ளோ எமோஷன் ஆகுற? என்னன்னா உங்க பிரச்சனை என்னால தாங்கிக்க முடியல. என்னது பிரச்சனையா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லு. உங்க அண்ணன் ரூபத்துல எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? அண்ணி, ஒரு பொண்ணோட தேவை ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதால நிறைவேறிடாது. நீ என்ன சொல்ல விரும்புற விக்கி? அண்ணி, நீங்க என்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்க விஷயம் அண்ணி. அண்ணி, அன்னைக்கு நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். விக்கி, எங்க பாரு, உங்க அண்ணன் எப்படி இருந்தாலும் நான் அவர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி, ஒரு தடவை என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க அண்ணன் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு. அண்ணி சொல்லுங்க ப்ளீஸ்.